நம்மக்கிட்ட எத்தனை கிட்னி இருக்குது? 2 கிட்னி இருக்குது. சரி, ஒரு கிட்னியோட சைஸ் எவ்வளோ? உங்கள் காது வெட்டி வச்சுக்கலாம், அதுதான் கிட்னியோட சைஸ். சரிங்களா? ரைட்டு. இப்போ ஒரு கிட்னி எவ்வளோ வெயிட் இருக்கும்? 125 கிராம். 2 கிட்னி 1/4 கிலோ இருக்கும். புரிஞ்சிச்சா? ரைட்டு. ஒரு கிட்னியில் எத்தனை ஃபில்டர் இருக்கும்? 1.5 லட்சம் ஃபில்டர் இருக்கும். ஒரு கிட்னியில் 1.5 லட்சம் ஃபில்டர் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஒரு ஹவருக்கு 12 வாட்டி சுத்தம் பண்ணோம் நம்மளோட கிட்னி. ரைட்டு. ஒரு நாளைக்கு சராசரி 180 வாட்டி சுத்தம் பண்ணணும் நம்ம ரத்தத்தை. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, இந்த ரத்தம் போய் கிட்னி போய் சுத்தம் பண்ணி அந்த தண்ணி வந்து யூரினா வழியாக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது குறைஞ்சனால மூத்திர பைக்கில் நுர போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நுர போகும், உங்களுக்கு போகுதா? இப்படின்னா அந்த மூத்திரம் போய் திருப்பி ரத்தத்திலே கலந்துருது. அதனால கழுவு போனால் 2 கிலோ தண்ணி எடுத்தாங்க, 3 கிலோ தண்ணி எடுத்தாங்க, தண்ணி குறவா குடிக்கணும்னு சொல்கிற காரணம் இதுதான். உங்களோட கிட்னியோட ப்ரோசஸ் குறைஞ்சிருச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன் எவ்வளோன்னு. ஒரு ஹவருக்கு 12 வாட்டி சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கிட்னி உங்களுக்கு 8 வாட்டி தான் செய்யுது. இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? அப்போ மிச்சம் எங்கே இருக்குன்னா மிச்சம் ரத்தத்திலே சுற்றிக்கிட்டே இருக்குது. கால் வீங்க ஆரம்பிச்சிருக்குதா? வீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் சொரிஞ்சா கருப்பாக வரும். புரிஞ்சிச்சா? இங்கே பாருங்கள், இஜிஎஃப்ஆர் எத்தனை இருக்குது? 23 இருக்குது. 23 இருக்குதா? ஓகே, இருக்குதா? எங்கள்கிட்ட மருந்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இஜிஎஃப்ஆர் எத்தனை இருக்குது? 32 இருக்குது. கிரெட்டினா அவங்களுக்கு 216 இருந்துச்சு எங்கள்கிட்ட மருந்து எடுக்காதப்ப. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குது? 162 வந்துடுச்சு. பார்த்தீங்களா? 162 வந்துடுச்சு. சரிங்களா? அதே தான் அவங்களோட இனிப்பு நீர் யூரியா கூட இங்கே பாருங்கள் இறங்கிடுச்சு. 20லேருந்து 13க்கு வந்துடுச்சு. சரிங்களா? அதே தான் இங்கேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இஜிஎஃப்ஆர் 26 இருந்துச்சு. சரிங்களா? நம்மள்கிட்ட எடுக்காதோம்னா கிரெட்டின் வந்து 187 இருந்துச்சு. சரிங்களா? யூரியா வந்து 10 இருந்துச்சு. ஆனால் எங்கள்கிட்ட எடுத்த கேடம் இங்கே வந்து பாருங்கள். சரிங்களா? எத்தனை? 43. கிரெட்டின் 122க்கு வந்துடுச்சு. சரிங்களா? யூரியாலாம் இறங்கிடுச்சு. புரிஞ்சிச்சிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இதுதான் இஜிஎஃப்ஆர்னு சொல்கிறது. சரிங்களா? கிரெட்டின்ன்றது வேறு, அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். என்னை கொஞ்சம் லைக் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.